ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கூடுதல் அவகாசம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% ஆசிரியர்களுக்கு அந்த பணிச்சான்றிதழ் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காலதாமதம் இதெல்லாமே ஏற்படுறதுனால கொஞ்சம் தேதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000 டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த கட்டாயமாக டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆசிரியர்களோட நலனுக்காக சிறப்பு டெட் தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்தது. அதன்படி நமக்கு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 4, 5 இந்த டேட்டில் வந்து நடக்கிறதுக்கு, ஏப்ரல் 10 பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிறப்பு டெட்டு தேர்வு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பணிச்சான்று வந்து கட்டாயமாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பணிச்சான்று இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடமோ, பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமோ பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப பதிவு முடிகிறதுக்கு குறுகிய காலமே இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஆசிரியர்களுக்கு பணிச்சான்றிதழ் வழங்கப்பட்டு இருப்பதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர் சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஆசிரியர்கள் கூறும்போது, மாநிலம் முழுவதும் 1,00,000 ஆசிரியர்கள் சிறப்பு டெட் தேர்வை எதிர்கொள்ள உள்ளனர். ஆனால் 60% பேருக்கே தற்போது வரை பணிச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணி உள்ளிட்ட காரணங்களால் பணிச்சான்றிதழ் விநியோக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும், அவ்வாறு அவர்கள் கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அந்த டெட்டு பணிச்சான்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பெற முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் இதை பற்றி வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.